நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனுக்காக 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியப்படுத்த போகிறேன். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, வழக்கம் போல் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மற்றவங்களுக்கு உங்களால் ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறிப்பாக இந்த செட்டிங்கை பயன்படுத்துறதுக்கு உங்கள் கையில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் போதும். சாம்சங், விவோ, ஓப்போ இதெல்லாம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. ஸோ உங்கள் ஃபோனில் கூகுள் மேப்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த கூகுள் மேப்ஸை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அந்த கூகுள் மேப்ஸில் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த செட்டிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லாங்காக டிரைவிங் பண்ணுறீங்கல்ல, அப்படி நீங்கள் பண்ணும்போது குகைக்குள்ளெலாம் கடந்து நீங்கள் போவீங்க, அப்படி தானே? அப்படி நீங்கள் கடந்து போகும்போது அங்கே உங்களுக்கு முறையான டேட்டா கிடைக்கிறது இல்லை, அதாவது லொக்கேஷனோட டேட்டா கிடைக்கிறது இல்லை. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக கூகுள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கூகுள் மேப்ஸில் ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஸோ இந்த செட்டிங்கை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் அந்த குகைக்குள்ளே போகும்போது கூட உங்களுக்கு முறையான லொக்கேஷன் டேட்டா உங்களுக்கு கிடைக்கும். ஆமாங்க, அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் கையில் எந்த பிராண்ட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கூகுள் மேப்ஸ் இருக்குல்ல, ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ டாப் ரைட்டில் ப்ரொஃபைல் பிக்சர், செட்டிங்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நேவிகேஷன் செட்டிங்ஸ்ன்னு இருக்கும். அப்படியே பேஜை ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள். டிரைவிங் நோட்டிஃபிகேஷன்ஸு கீழே பாருங்கள், ப்ளூடூத் டனல் பீகான்ஸ், அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, லாங் டிரைவிங் பண்ணும்போது கோகுக்குள்ளெல்லாம் கடந்து போகும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான லொக்கேஷன் டேட்டாவை சப்ளை பண்ணும் இந்த கூகுள் மேப்ஸ். செமல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? நீங்கள் டனல்குள்ளே போங்க, உங்களுக்கு முறையான டேட்டா கிடைக்காது. இந்த செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இந்த செட்டிங்கை மறக்காமல் டிஃபால்ட்டாகவே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், மஸ்ட்டாக உங்கள் கையில் சாம்சங் மொபைல் இருக்கணும். ஸோ சாம்சங் மொபைல் இருந்தால் மட்டும்தான் இந்த செட்டிங்கை பயன்படுத்த முடியும். சாம்சங் மொபைலில் குயிக் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ எத்தனை பேர் இந்த செட்டிங்கை பயன்படுத்துறீங்க அப்படின்னு தெரியல. ஸோ இந்த செட்டிங்கை பயன்படுத்துறது மூலிமா உங்களால் ப்ரைவேட்டாக ஒருத்தருக்கு ஃபோட்டோவை அனுப்ப முடியும். அதே நேரத்தில் நீங்கள் அனுப்பின ஃபோட்டோவை அவரால் ரிசீவ் பண்ணி பார்க்க முடியும். அந்த ஃபோட்டோவை அவரால் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு செட்டப் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தணுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். ப்ரைவேட்டாக ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணணும் உங்களுடைய சாம்சங் மொபைல் வழியாக. அதுக்கு உங்கள் ஃபோனில் நீங்கள் ஃபோட்டோவெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, ஃபோனோட கேலரிக்குள்ளே போங்க. இப்போ நான் இந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணுறேன், என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நான் ஷேர் பண்ணுறேன். கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஐக்கானை பார்க்கலாம். இப்போ இந்த செட்டிங் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய டிவைஸை ஸ்கேன் பண்ணுது. இப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுன்னா, டிவைஸ் டு டிவைஸ் வந்து ஷேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் இது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி டாப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட், இதில் பாருங்கள் டர்ன் ஆன் ப்ரைவேட் ஷேரிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரிலாம் செட்டப் பண்ணணுமோ எல்லாத்தையும் நீங்கள் முறையாக செட் பண்ணிக்கோங்க. இதில் ஆட்டோ டெலிட் எக்ஸ்பயர்டு ஃபைல்ஸ்ன்னு இருக்குது, அதை நம்ம தட்டினா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிசீவ்டு ஃபைல்ஸ் ஒன்லி, ரிசீவ்டு அண்ட் சென்ட் ஃபைல், இந்த 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எதை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் ஷேரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே பாருங்கள் செட் எக்ஸ்பைரேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபோட்டோ ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் தங்கணும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடணும். அதை ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணால் டேட் வாரியாக கொடுத்துருக்காங்க, செட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு பேக் போயிடுங்க. அதுக்கப்புறம் டாப் ரைட்டில் 3 டாட், அதுக்கப்புறம் டர்ன் ஆன் ப்ரைவேட் ஷேரிங். இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் ப்ரைவேட்டாக ஷேர் பண்ண செட் எக்ஸ்பைரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் மேலே பார்க்கலாம். 2 நாள் வரைக்கும் நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது டெலிட் ஆகிடும். சரிங்களா? இப்படி நீங்கள் ப்ரைவேட்டாக ஒருத்தருக்கு ஃபோட்டோவை ஷேர் பண்ண முடியும். பட் அவரால் அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ண முடியாது. சரி, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணியிருப்பீங்க. 2 இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோ கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்குது, தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.